சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான மனுக்கள் ஏப்ரல் 7 முதல் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. அரசு கல்லூரிகளில் 542 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ள புதிய கட்டிடங்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் தமக்கு இல்லை. விஜயை விமர்சித்து பேசியது சர்ச்சையான நிலையில் நயினார் நாகேந்திரன் விளக்கம். உரிமை தொகை பெற்ற பெண்கள் மகிழ்ச்சியிலும் திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் அதிர்ச்சியிலும் உள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் ஆந்திர மாநிலம் அமராவதிக்கு வருகை. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் முக்கிய ஆலோசனை. மீண்டும் அத்துமீறலை அரங்கேற்றியது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் சிறைப்பிடிப்பு.